ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தி கூப்பிட மாட்டார். விருப்பமாக வாஞ்சிய வாரவங்களை அவர் அன்பாய்த்து கொள்வார். ஏன்னா கட்டாயப்படுத்தி தான் அன்பு கேட்கிற ஆள் இல்லை அவர். அவர் உங்கள்கிட்ட அன்பை எதிர்பார்ப்பார், ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டார் அந்த அன்பு வேணுமெண்டு. ஆனால் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல இருந்து அன்பு கிடைக்கணுமெண்டு. இப்போ அவர் உங்களை நேசிக்கிறார், ஆனால் நீங்கள் அவரை நேசிக்கணுமெண்டு அவர் விரும்புவார். அப்படித்தான் எல்லா மனிதரையும் அவர் எதிர்பார்ப்பார். அவர் எல்லா மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார், அன்பு வச்சிருக்கிறார். அங்கே தாய் தகப்பன் சகோதரங்கள் வச்சிருக்கிற அன்பை விட அதிகமான அன்பு அவர் வச்சிருக்கிறார். சரியா? அப்போ நீங்கள் உங்களிடத்துலேருந்து கட்டாயமாக அந்த அன்பு வரக்கூடாது. அது உண்மையாக உங்களால் உணர்ந்து நீங்களாகவே அந்த அன்புக்குள்ளே வரணுமென்று தான் அவர் ஆசைப்படுவார். அதனால் நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் என்னென்றால், ஏசப்பா நீங்கள் யோசிக்கலாம், அவர் கடவுளாக இருந்தால் அவர் பெய்யாமல் கடவுளாகவே இருந்திருக்கலாமே, ஏன் எங்களுக்காண்டி மனுஷனாக அவர் ஜீவனை கொடுக்கணும் என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கும். சரி, அது மனுஷனாக இருந்த யாராவது இருக்குமா இருக்கண்டாலும் எனக்கு கூட அந்த கேள்வி இருந்தது தான். அவர் கடவுளாக இருக்கிறாரே, பேந்தேன் அவர் கடவுளாக இருந்து அவர் மனுஷனாக வரணும், பெய்யாமல் கடவுளாக இருந்து எங்களை திருத்தலாம் தானே, கடவுளின் இடத்துல இருந்து அவர் எங்களை திருத்தலாம் தானே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தானே, பேந்தேன் எங்களிடத்தை வரணும் என்ற யோசனை ஒன்று வரும். அப்போ அந்த யோசனைக்கு நான் உதாரணமாக 2 விஷயம் சொல்கிறேன், வடிவாக கேளுங்க. முதலாவது என்னென்றால், இப்போ ஒரு எறும்பு ஒன்று இருக்குது தானே, எறும்பு கூட்டம். இப்போ நான் மனுஷனாக இருக்கிறேன், எனக்கு கீழே ஒரு எறும்பு கூட்டம் ஒன்று ஒரு லைனாக போய் கொண்டிருக்கு. அப்போ அங்கே ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு நெருப்பு பற்றி எரியுது, ஒரு குப்பை ஒன்றை கொளுத்தி இருக்காங்க, நெருப்பு பற்றி எரியுது. அப்போ அந்த லைனாலேயே எறும்பு கூட்டம் போய் கொண்டிருக்கு. அப்போ நான் அதை பார்த்துட்டு எறும்பு போகாத சூ சூ என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த எறும்புக்கு விளங்காது. சரியா? அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த எறும்பாக போய் எறும்புன்ற பாசையில் சொன்னால் தான் அதுக்கு விளங்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, அப்போ அதை நான் இந்த பாசையில் மனுஷன் பாசையில் இருந்த இடத்துல இருந்து சொன்னால் அந்த எறும்புக்கு விளங்காது. அப்போ அதே தான் ஏசப்பாவும் செஞ்சிருக்கிறார். தான் இப்போ உதாரணத்துக்கு அந்த எறும்பு மனிதர்கள் என்று வைங்களேன், இந்த மனுஷன் கடவுள் என்று வைங்களேன். அந்த எறும்பு ஒரு பாவம் என்ற நெருப்புக்குள்ளே போய் விழுந்துட்டு, பாவம் அக்கிரமம், அந்த மனுஷன் பாவத்துக்குள்ளே விழுந்ததால் கடவுளுக்கும் மனுஷனுக்குமான அந்த பிரிவு பிளவு வந்துட்டு. அப்போ முதல் ஆதியில் மனுஷனை படைக்க கடவுள் பரிசுத்தமாக தான் படைத்தார், பாவம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் சுயமாக சிந்திக்கிற அறிவை தந்தார். அந்த சுயமாக சிந்திக்கிற அறிவில் கீழ்ப்படி ஒன்று இல்லாமல் பாவத்துக்குள்ளே விழுந்து பாவம் பெருகினதால் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு பிளந்து போச்சு. சரியா? இப்போ பிளவு என்று வந்தோடனே மனுஷன் அப்படியே அந்த நெருப்புக்குள்ளே போய்க்க அதை தடுத்து நிறுத்தணும்னா என்ன செய்யணும்னா, கடவுளோட பாசையில் சொன்னால் மனுஷருக்கு விளங்காது. ஏன்னா கடவுளுடைய பிரசன்னம், அவர் பரிசுத்தமானவர். அவர் நேரடியாக மனுஷனிடம் வந்தால் மனுஷன் பொசுங்கிடுவான், ஏன்னா அவன் அசுத்தமாக இருந்துட்டான். அப்போ அதனால் அவனோட பாசையில் சொல்கிறதுக்காண்டி தான் அவர் எங்களோட அடிமையின் ரூபம் எடுத்தார். என்ன மனுஷனாக பூமியில் வந்தார். எங்களுடைய பாசையில் அவர் எல்லாவற்றையும் சொல்லி தந்தார். 33-32 வருஷத்துக்கிட்ட அவர் இந்த பூமியில் 100க்கு 100% மனுஷனாக வாழ்ந்து காட்டினார். எங்களுக்காண்டி ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு இருக்கிறார். அப்போ அவர் மனுஷனாக வந்ததால தான் அவருடைய சத்தியம் எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி, ஒரு விளங்கக்கூடிய மாதிரி, அவருடைய அன்பு என்னதென்று அறியக்கூடிய அறிவு எங்களுக்கு கிடைச்சது. சரியா? இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரயில் ஒன்று போய் கொண்டிருக்கும். ரயில் இப்போ சுண்ணாம் ரயில் ஸ்டேஷன் வைங்களேன். அந்த ரயில் போகிற டைமில் ஒரு சின்ன படியன், ஒரு 10-12 வயசு இருக்கும் படியனுக்கு அந்த ரயில் வார நேரத்தில் அந்த ரயிலில் ஓட்டுற அந்த டிரைவர் சாதனை இருக்கார் தானே, அவருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கொஞ்சம் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரமாக நின்று கை காட்டுறது அந்த வழக்கமாக இருக்குது அந்த சிறுவனுக்கு. அப்போ
அப்படியே வளமையாக ஒவ்வொன்றாலும் பக்கத்தாண்டு காய் காட்டுறதும் பாய் காட்டுறதும்னு சொல்லி அந்த படியன் ஒவ்வொன்றாலும் அந்த டைமுக்கு வந்து நிற்பான். சரியா? அப்போ ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், அந்த படியன் வந்து இந்த ரயில் தண்டவாளத்துக்கு முதல் அந்த ரயில் வர முதல் கொஞ்சம் தள்ளி ஏதோ ரெக்கை ஏதோ அந்த ரயில் தண்டவாளம் ஏதோ பிளவுபட்டு அந்த இடத்தால ரயில் வந்தால் பெரிய பள்ளத்துக்குள்ளே போய் ரயில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அதில் இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான இல்லை நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போகிற சந்தர்ப்பம் ஒன்று இருக்கும் என்றது அந்த படியன் அறிந்து அந்த ரயிலை நிப்பாட்ட முயற்சி செஞ்சுருக்கான். அப்போ ரயில் வருது தூரண்டு வளமையாக கை காட்டுற இடத்த கை காட்ட நில்லுங்கன்னு சொல்ல டிரைவருக்கு விளங்கல. இது வளமையாக படியன் கை காட்டுறது தானே, அப்போ இதால் வேற அவன் படியன் சும்மா தான் கை காட்டுறான்னு டிரைவர் அதை மைண்டில் வராமல். ஆனால் ரயில் பிரேக் பிடிச்சா என்ன நடக்கும்னா கொஞ்சம் தூரம் உடனே நிற்காது, கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். அப்போ அந்த ஒரு பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த படியன் தான் நேசு ரயில் வந்து இந்த மனுஷன் ரெண்டு வைங்களேன். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா படியன் டிரைவருக்கு விளங்கலைன்னுட்டு கடைசியாக என்னஞ்சுன்னா ரயில் தண்டவாளத்தாலேயே நேராக ஓடி மறைக்கிறான். என்னண்டு இந்த பக்கத்தால் வேறாது எங்கே பிரேக்கை பிடிங்கன்னு மறைக்கிறான். ஆனால் டிரைவர் இதில் நிற்காத தம்பி, நான் கை காட்டுறேன் விளங்குது, நீ நிற்கிறத பார்த்துட்டேன். அவர் முன்னுக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் எதிர்பார்க்கல. அந்த படியன் விளையாட்டுத்தனமாக செய்கிறான்னு நினச்சி கொண்டு இருந்துங்க. அப்படி இருந்தும் படியன் என்னென்னால், நான் இந்த இடத்துல விட்டு போனால் நூற்றுக்கணக்கான பேராக எல்லாரும் இதுக்குள்ள பள்ளத்துக்கு விழுந்து ஓடுவாங்களே, எந்த உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் ரயிலுக்கு நேராக ஓடி போனால் எப்படியாவது அவர் டிரைவர் பிரேக்கை பிடிப்பாருண்டு ரயிலுக்கு நேராக ஓடுவான். ஓடி போய் மறைக்கிறான். அப்போ படியன் கிட்ட வர ஒன்றும் செய்யலை. அது பிரேக்கை அந்த இதில் நிப்பாட்டுற சிஸ்டம் ஒன்று இருக்குது தானே ரயிலில், அதை நிப்பாட்டினா ஒரு கொஞ்சம் தூரம் போகும், கணக்கான டைமில் நின்றுடும். அப்போ அந்த படியனை அடித்து கொண்டு பிரேக் பிடிபட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் நிற்குது. எந்த இல்லையாண்டா அந்த பள்ளத்துலேயோ இல்லாட்டி அந்த ரயில் தண்டவாளம் ஏதோ பிளவு அந்த இடத்துலையோ போய் கணக்காக வந்து ரயில் நிற்கிது. சரியா? இப்போ நான் உதாரணத்துக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த படியன் தான் எங்களுடைய ஆண்டவர் ரெண்டு வைங்களேன். இந்த ரயிலில் இருக்கிற மக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள். சரியா? அவர் பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்தில் இருந்து சிக்னல் காட்டினா விளங்காது. இங்கே முன்னுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, நீ பாவத்துக்குள்ளே விழுந்துட்டாய், இப்படியே போனால் நீ நரகத்துக்காக போவாய், நீ மனம் திரும்பி என்னிடத்துல பிள்ளையாவா, நான் உனக்கு மறுபடியும் என்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு கொள்ளுறேன், நீ மனம் திரும்பு என்று சிக்னல் காட்டினார். என்னண்டு அந்த படியன் மாய் குறுக்க வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அர்ப்பணித்து பிரேக் பண்ணி நிப்பாட்டியிருக்காரு. இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் என்ன வந்தோம், கொண்டோளுக்கு மேலே அளவுக்கு மேலே எங்களை பாவம் மிஞ்சி போகாமல் மனம் திருப்பி அவருடைய பிள்ளைகளாகி மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இயேசு கிறிஸ்துவ அறியும் போது வரும். வேறு எந்த ஒரு மனுஷன் உண்டாக்கின மதமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு இப்படியான இதுவே இல்லை. ஏனென்றா அது வந்து மனுஷனால் உருவாக்கினது, கடவுளை கண்ணால் பார்க்கல. அது அறியாமல், பிள்ளைன்னு சொல்கிறத விட அறியாமல், மக்கள் அறியாமையால் பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறாங்களன்னா வடிவாக விளங்கி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இப்படித்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை பிளக் பண்ணியிருக்கார், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, எல்லாத்தையும் அவர் விலை கொடுத்துட்டார், அவருடைய ரத்தத்தை கொடுத்து எல்லாவற்றையும். நாங்கள் எல்லாமே இலவசமாக தான் எங்களுக்கு ஆதியில் இருந்தது. ஆனால் எல்லாமே ஆதியில் இலவசமாக தான் இருந்தது. ஆனால் அவர் நாங்கள் பாவம் செஞ்ச அப்புறம் எல்லாமே நாங்கள் விலை கொடுத்து தான் இந்த உலகத்தில் வேண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. இது எல்லாத்தையும் படித்தது எங்களுக்காண்டி, எல்லாமே இலவசமாக தான் ஆண்டவர் தந்தவர். எல்லாமே இலவசம், சாப்பாடுல இருந்து சகலதும் இலவசமாக தான் ஆண்டவர் தந்தவர் ஆதியில். ஏன் சிங்கம் புலி கூட பக்கத்தில் இருந்தவங்களை நாய் பூனமாய் இருக்கும் ஆதியில். ஆனால் இப்போ பக்கத்தில் போனால் கடிச்சு குதறிடும். எங்களுக்குள்ள பாவம் வந்ததால் உலகம் சபிக்கப்பட்டிருக்கு, அதனால் வித்தியாசமாக மாறிட்டுது. ஆண்டவருக்கு பிடிச்சமாய் மாறாமல் உலகம் சாத்தானுண்ட கைக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஒரு கீழ்ப்படியாமல் ஆதியில் ஆதாமும் வாழும் கீழ்ப்படியாததால் சாத்தானுண்ட ஆக்கிரமிக்குள்ளே போயிட்டு இந்த உலகம். அப்போ அதில் எங்களோட ஆத்துமா, எங்களோட சொத்து பத்து எல்லாம் சகலதுமே அவனோட கொண்டோளுக்காண்டி இருக்கு. அதுலேருந்து எங்களை மீட்கிறதுக்காண்டி தான் நேசப்பா இந்த பூமிக்கு வந்தார்.
அப்போ அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எல்லாத்தையும் வேண்டிட்டார். இப்போ ஒன்றும் நாங்கள் செய்ய தேவையில்ல. அவரை நம்பி அவர்கிட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வசனங்களை தியானித்து அவரில் அந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனம் ஜீவன் உள்ள வார்த்தை, அவரால் எழுதப்பட்டது, அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டது. அவர் ஊழியக்காரர், போதகர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் திக்கு திக்காக இருக்கக்கூடிய ஆக்கள் மூலமாக, ஒரே இடத்துல இருக்கிற ஆக்கள் மூலமாக இல்லை, திக்கு திக்காக இருக்கக்கூடிய ஆக்கள் மூலமாக தான் ஒருவரால் சொல்லப்பட்டு எழுதப்பட்டது. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவராக இருந்து இந்த பூமியில் உள்ள திக்கு திக்காக இருந்த எல்லா மனுஷரோடையும் அவரிடப்பட்டு இந்த பைபிள் எழுதப்பட்டது. அது எங்களுடைய ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு அவரையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தார் என்று நம்பி விசுவாசத்தோடு அவரை நம்புகிற மனுஷனுக்கு எல்லாமே திருப்பி கிடைக்கும். இப்போ எதை நாங்கள் இழந்தோமோ, எந்த ஐஸ்வர்யத்தை, என்ன தரித்திரமாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யத்தை இருந்தாலும் சரி, உலக காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை விட அவருடைய அந்த ஆதியில் இருந்த அந்த கடவுளோடு இருந்த உறவு இழந்தது எல்லாமே திருப்பி ஏசப்பா மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன ஆதியில் நான் சொன்னேன் தானே, மனுஷனும் கடவுளும் சேர்ந்து இணைப்பு உறவு முறை ஒன்று இருந்தது. பாவத்துக்கு அப்புறம் அந்த உறவு முறை பிளந்துட்டு இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக திருப்பி அந்த உறவு முறை இணையும். அதுதான் உண்மையான சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக அறிஞ்சு ஆண்டவருக்குள்ளே இன்னும் பலப்படுத்தி நீங்கள் எங்களை விட பெட்டராக என்னென்னு சொல்கிறது, ஆண்டவரை நெருங்கி வாழணும் என்று விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த மெசேஜை நான் ஏன் போடுறேன்னா, உங்களுக்கு அந்த ஏசப்பா ஏன் இந்த பூமிக்கு வந்தேன் என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்தேன். அதுக்காண்டி இதை சோட்டாக அந்த என்னென்னு சொல்கிற ஸ்டோரியாக சொல்கிறேன், அந்த விளங்கக்கூடிய மாதிரி நான் கூட கதைக்கல. ஏன்னா நான் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு உண்மையான சத்தியம் என்னம்மா என்று. வேறு ஒன்றும் இல்லை, ஏசப்பா நம்புங்க, அவர் மெய்யான தேவன். அவரை இப்போ ஒரு கதைக்கு ஒரு சாப்பாடையோ ஒரு சோடாவையோ ஒரு ஏதாவது ஒன்று நாங்கள் ருசித்து பார்த்தா தான் அது இந்த சுவா தெரியும். அப்போ ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் ஒரு ருசி பார்த்து பாருங்கள், அதை விடவே மாட்டீங்க உண்மையிலே. சரியா? ஓகே, நன்றி. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார்.